ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருமணம் ஆகாத ஆண்களுக்கு ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் இப்ப நான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க கேட்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த காலத்த பொறுத்து எப்படி இருக்கு அப்டின்னா, முதலாவதா எனக்கு திருமணம் ரொம்ப டிலே ஆகுற காரணத்தினால, நான் சில பெண்களோட பழகிட்டு இருக்கேன். என்ன விட வயது முதிர்ந்த பெண்களோட நான் பழகிட்டு இருக்கேன். அப்போ அ நான் வந்து அவங்க கூட உடலுறவு வச்சுக்கலாமா? அவங்க சம்மதத்தோட உடலுறவு வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு பின் நாட்கள்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எதனா பிரச்சனைகள் வருமா? அப்படின்றது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் கூட உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது நம்மளுடைய கல்ச்சர் படி சரி கிடையாது, தவறு அப்படின்னு நான் ஒரு சஜஷன் குடுக்கிறனாலும், கண்டிப்பாக ஆண்கள் வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தக்கூடியவர்கள் தான். சோ ஒரு பெண்ணே உங்கள விரும்புறா, உங்களுக்கு எல்லாத்தையும் அனுமதிக்கிறான்னா, அந்த வாய்ப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. சோ அது இருந்தாலும் ஒரு பக்கம், என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா? முதலாவதா அந்த திருமணம் ஆகறதுக்கு முன்னாடியே ஒரு பெண் கூட, திருமணம் ஆன பெண் கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பெண் டாக்ஸிக்கா உங்களுடைய பணம் சார்ந்து, உங்களுடைய தேவைகள் சார்ந்து உங்ககிட்ட பழகியிருந்தாங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் உங்க மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ விடாம பண்றதுக்கும், உங்கள மிரட்டுறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. சோ உங்களோட நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம் இது. அத தாண்டி உடலுறவ நான் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட போறீங்க. அந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெண் கிட்ட உடல் உறவுல ஈடுபடுறீங்க. இல்ல திருமணமான பெண்ணே உங்கள விரும்புனாங்க. ரொம்ப நல்ல பழக்கவழக்கத்துக்கு நல்ல பெண் தான். அவங்கள முழுவதுமா நம்பி அவங்க கூட உடல் உறவுல இருந்தீங்க. ஆனா அவங்கள பத்தின எக்ஸ், ஒய், இசட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னு எந்த விதமான சேஃப்டி பிரிகாஷனும் அதாவது காண்டம் பயன்படுத்தாம உடல் உறவுல ஈடுபடுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் அவங்களுக்கு செக்சுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய எதனா ஒரு வகை சார்ந்த நோய் இருந்தது அப்படின்னா, அது உங்களுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ திருமணத்துக்கு முன்னாடி எந்த பெண் கூடயும் உடலுறவுல இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, கண்டிப்பா உங்கள சேஃப்டியா உங்கள பிரிகாஷன் பண்ணிக்கிறது தான் இதுல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது சார்ந்து தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் இருக்கும். ஸோ என்னைக்குமே திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே எக்ஸ், ஒய், இசட்ன்னு நெறைய அனுபவங்கள் இருந்தாலும், அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை போனதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு, மனைவி, குழந்தைகள் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சோம்னா தான் ஒரு நல்ல திருமண வாழ்க்கைய லீட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் தட் எது எப்படினாலும் வாழ்க்கைய நீங்க என்ஜாய் பண்றீங்க, அனுபவிக்கிறீங்க. இந்த வாழ்க்கைய இப்ப அனுபவிச்சாதான் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும், முதல்ல சேஃப்டின்றது முக்கியம். ஸோ உடலுக்கு எந்த விதமான நோய் வராம அத பிரிகாஷன் பண்றத முதல்ல பண்ணிட்டு தான் அதுக்கு